வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கான நாள் ரொம்ப ஒரு குறுகிய நாள். காலைல ஏஞ்சல இருந்தே மழை நச 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 நசன்னு பேஞ்சிட்டு இருக்குது. என்னதான் மழை பெஞ்சாலும் இன்னைக்கு மட்டும் பயிற்சி கொடுத்து விடுமுறை எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயிற்சி கொடுத்து கிளம்பி போயிட்டேன். ஏன் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துல பயிற்சி கூடத்துல இருந்து முழுமையா நிக்க போறேன். என்ன காரணம் என்பதை நாளைக்கு ஒரு பெரிய செய்தி வீடியோல சொல்றேன். அதோட நான் அப்படியே பயிற்சி கொடுத்து வந்துட்டு இன்னைக்கான பயிற்சிகள்லாம் பண்ணி முடிச்சுட்டு என்னோட நண்பர்கள் யாராவது வந்திருப்பாங்க, அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இன்னைக்கு மழை பெஞ்சனால இன்னைக்கு யாருமே வரல. அதோட மன வருத்தத்தோட வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்க ஆயா ஒரு ஆரஞ்சு பழத்துல ஒரே ஒரு பாகம் மட்டும் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு காலை உணவுக்கு ஒரு 4 முட்டையை சாப்பிட்டுட்டு வானிலையே பார்த்தேன். மழை விடுற மாதிரி தெரியல, நச நசனு பேஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் என்னோட தம்பி ஒரு 4 வகையான முட்டாய்கள் வாங்கிட்டு வந்தேன். அதையும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு மழை பெஞ்சிட்டே இருக்க காரணத்தால மதியமா ஒரு நல்ல ஒரு உறக்கத்தை போட்டேன். உறக்கத்தை போட்டு ஒரு 5 மணி போல எழுந்துச்சு மீண்டும் வானிலையே பார்த்தேன். ஏதோ ஓரளவு மழையெல்லாம் நின்று மேக கூட்டங்கள்லாம் அங்கங்க விலகி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அப்படியே எங்க வீட்டுல உள்ள செடி கொடிகள்லாம் வந்து பார்த்தேன். சின்ன சின்ன மாதுளம்பழம்லாம் கீழே கொட்டி கிடந்துச்சு. அப்புறம் கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ஒரு கரும்பு செடி ஒன்று நட்டு வச்சேன். அதோட வளர்ச்சியை பார்த்தேன். வளர்ச்சி நல்லாவே இருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வெத்தலை கொடி ஒன்று இருக்கு. அந்த வெத்தலை கொடிய நிலைமையை நினைச்சு பார்க்கும்போது தான் ரொம்ப ஒரு கவலைக்கிடமா இருக்குது. இதுக்கு நம்ம உடனே மருத்துவம் பார்த்து மீட் எடுக்கலன்னா இது ஒரேடியா போய் சேர்ந்துரும். அப்புறம் அப்படியே பக்கத்துல இருந்த வாழைத்தார பார்த்தேன். எதுவும் வாழைப்பழம் தொங்குதா அப்படின்ட்டு. ஒரு வாழைப்பழமும் பழுக்கல. அதோட இன்னைக்கான வானிலை சூரியன் மறையும் போது நல்லாவே இருந்தது. அப்புறம் நான் சாமி கும்பிட்டுட்டு இன்னைக்கான சிம்பிளான நாளை இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.